பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம மீனாவுடைய மாமியாரா நடிக்கிற இவங்களுடைய பெயர் என்ன? சீரியல்ல தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து சீரியல் சினிமா நடிகர்களுடைய பயோகிராஃபி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல சூப்பரா நடிச்சிட்டு இருக்கிற மீனா அவங்களுடைய பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோமதி பிரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா 1996 பிப்ரவரி 8ஆம் தேதி மதுரையில் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க படித்தது எல்லாமே மதுரையில் தான். 12th வரைக்குமே மதுரையில் இருக்கிற ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க ஒரு சூப்பராக படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. கோமதி பிரியா இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஆனால் எனக்கு நான் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும், நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். நானே பார்ட் டைம் ஜாப் போய் நானே என்னோடய ஃபீஸ் எல்லாமே கட்டிக்குவேன், நான் அப்பா அம்மா குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி தங்கச்சியும் இருக்காங்க. ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ என்ன ஒரு மாதிரி லைஃப் போரிங்காக போகுது, வேலைக்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறமா ஓகே இந்த ஃபீல்டு வேணாம், நம்ம மீடியா ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்குது. விஜய் டிவியில் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் சின்னத்திரை அப்படிங்கிற ஷோவில் பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதில் ஒரு மாடலாக வந்து இவங்களும் வந்து நின்று போவாங்க. ஸோ அதுதான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு வாய்ப்பு விஜய் டிவியில். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அப்போ வந்து ஜஸ்ட்டு டிவியில் வந்து நின்று தான் போனேன், ஆனால் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ நம்ம கண்டிப்பாக சினிமா ஃபீல்டில் இல்லை இந்த மாதிரி மீடியா ஃபீல்டில் தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதை தொடர்ந்து நிறைய ஆடிஷன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் என்னை பார்த்து நிறைய பேர் நீ ரொம்ப பாவமாக இருக்க, பார்த்தாலே சோகமாக இருக்குது, ஸோ இப்படி பட்ட ஃபேஸில் சீட் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. நிறைய அவமானங்களை தாண்டி தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆடிஷன் போனேன். என்னை ஆடிஷனில் கூப்பிட்டு வச்சு ஸ்க்ரீன் டெஸ்ட்டு லுக் டெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எடுப்பாங்க. ஆனால் கடைசியில் இல்லைம்மா நீ ரொம்ப அப்பாவியாக இருக்க, பாவமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கோமதி பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சினிமாவில் கூட நடிச்சிருக்காங்க. நம்ம பாலா அவர்களுடைய இயக்கத்தில் வர்மா அப்படிங்கிற படத்தில் இவங்க ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது. அதுனா தீபா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருந்தேன். அதை நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். பாலா சார் படத்தில் நடிக்கிறது அப்படின்னா எல்லாருனாலையுமே முடியாது. ஒரு இன்டர்வியூ கூட பாலா சார் சொல்லியிருந்தாரு, நீங்கள் ரஜினி கமல் சார் உங்கள் படத்தில் நடிக்க வைக்கலான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அவங்கள என் படத்தில் நடிக்க வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா பாலா சாருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் செய்கிற ஆர்டிஸ்ட் தான் வேணும். ஸோ அப்படி அவர் என்னை பார்த்துருக்காரு, எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோமதி பிரியா சொல்லியிருந்தாங்க. கோமதி பிரியா அவர்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழிகளில் சீரியல்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த சீரியல் அப்படின்னு சொல்லணும்னா ஓவியா அப்படிங்கிற சீரியலில் அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து வேலைக்காரன், திருமதி ஹிட்லர் அப்படிங்கிற சீரியலோட தெலுங்கு வெர்ஷன் இவங்க தான் ஹீரோனாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறகடிக்க ஆசையில் இப்போ சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நேரில் பார்க்குற எல்லாருமே என்னம்மா நீ இவ்வளோ சோகமாக இருக்க, இப்படி தான் பாவமாக இருப்பியா நல்ல லைஃப்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படி கிடையவே கிடையாது, நான் ரொம்பவே ஜாலியான ஒரு டைப் தான். எங்கூட பலர்கள் எனக்கு தெரியும், ஆனால் பார்க்குற எல்லாருமே அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலுமே நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, ரொம்ப ஜாலியான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோட பெரிய ஆசையை பார்த்தீங்கன்னா நான் சின்ன திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலும் நிறையா படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். எனக்கு முக்கியமாக இந்த மாதிரி நார்மல் ரோலாக இல்லாமல் எனக்கு வந்து சேலஞ்சிங்கான ரோலாக இருக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் இல்லாமல் டபுள் ரோல் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. நானே ஹீரோயினாகவும் நானே வில்லியாகவும் பண்ணணும். படையப்பா நீலாம்பரி மாதிரி எனக்கு ஒரு ரோல் கிடைக்கணும் அப்படிலாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். என்னுடைய கனவு அது. கூடி சீக்கிரத்தில் கண்டிப்பாக நடக்கும். என்னால் அப்படியே நடிக்க முடியும்னு சொல்லி நான் நிரூபிக்கணும்னு சொல்லி அவங்க நிறைய இன்டர்வியூக்களில் சொல்லியிருக்காங்க. ஓவியா சீரியல் நடிக்கும்போது நிறைய பேருக்கு நான் வெளியே தெரிய ஆரம்பித்தேன். ஆனால் இந்த சிறகடிக்க சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் எனக்காக சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் போடுறது, ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி போடுறதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியா வலைதளங்களில் எனக்காக அவங்க எடிட் பண்ணி போடுறாங்க. சிரமம் எடுத்து மெனக்கெடுத்து டைம் கொடுத்து அவங்க போடுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை நேரில் பார்த்தா எனக்காக ஓடி போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, எனக்காக லெட்டர் எழுதி தரது, என்னுடைய ஃபோட்டோ வரைஞ்சி கொடுக்குறது, ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரேசியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஏதோ விதத்தில் அவங்கள என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ரோச்சு சந்தோஷப்படுவேன். தொடர்ந்து இந்த மக்களை நான் எப்போவுமே என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். சின்ன திரையில் மட்டும் இல்லாமல் வெள்ளி திரையிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சந்தோஷப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூலேயே அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. உங்களுக்கு இது வரைக்கும் கேள்வி கேட்ட மோசமான கேள்விகள் இல்லை நீங்கள் பார்த்து ஷாக்கான கேள்விகள் யாராவது கேட்டிருக்காங்களா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாம் நிறைய பேர் கேட்பாங்க. நான் இப்போ கூட சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இது உங்கள் குழந்தையா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்கள் குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது என்னுடைய குழந்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோமதி பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது ஷூட்டிங் ஸ்பாட் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க.
நான் லவ் எல்லாம் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில என்னுடைய திருமண செய்திய என்னோட ரசிகர்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன். என்னுடைய வீட்ல எனக்கு பெருசா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் பொறுப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, நானே வேலைக்கு போய் நான் என்னுடைய ஃபீஸ் எல்லாம் கட்டி என்னுடைய குடும்பத்துக்கும் நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ அத பார்த்து அப்பா, அம்மா ரொம்ப பெருமைப்பட்டுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்திலேயே என்னுடைய திருமண செய்திய என்னுடைய ரசிகர்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கோமதி பிரியா ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வர்மா படத்துல, அதாவது பாலா சார் எடுத்த வர்மா படத்துல அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ல ஒருத்தர் தான் இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தான் திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கூட செய்திகள் வெளியாயிட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே கோமதி பிரியா அவர்கள் நான் யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சொல்றேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க பேசாம முத்துவே மேரேஜ் பண்ணிக்கோங்க. அவர் சூப்பரா இருக்காரு, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காருன்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகிருச்சு. சீரியல் பார்க்குற நெறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, அதுலயும் வயசான நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்து உங்களோட ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அவரே திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க எல்லாரும் சீரியல பார்த்து அது நிஜம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அவங்கள சொல்லி தப்பே இல்ல. அந்த அளவுக்கு நாங்க ரியாலிட்டியா நடிக்கிறோம்னு சொல்லி எங்கள நெனச்சு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். அப்படிங்கிற மாரியும் கோமதி பிரியா சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னுடைய கல்யாணத்த சிம்பிளா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை. என்னுடைய ஃபேமிலி அப்புறம் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டு ரொம்ப சிம்பிளா பண்ணுவேன். அதுக்காக நான் ஆடம்பரமா செலவெல்லாம் பண்ணவே மாட்டேன். முக்கியமாக நெறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி ஆசை. நெறைய செலிபிரிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிற பணத்தில நெறைய பேருக்கு உதவி பண்றாங்க. நெறைய குழந்தைகள படிக்க வைக்கிறாங்க. நெறைய அனாதை ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க. எனக்கும் கண்டிப்பா மக்களுக்கு அப்படிதான் செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை இருக்கு. அத நான் கூடிய சீக்கிரத்திலேயே பண்ணுவேன். அப்படிங்கிற மாரியும் கோமதி பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூல கோமதி பிரியா கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டுச்சு. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க மறக்க முடியாத, இல்ல மோசமான நாளா ஃபீல் பண்றது டே எது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் வந்து ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஆனா அதே டைம்ல எனக்கு மீடியாக்குள்ள வரணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. இந்த மாரி சீரியல் வாய்ப்பு, சின்ன சின்ன ஆடிஷன் வாய்ப்புலாம் கிடைச்சது. ஆனா இந்த ஆடிஷனுக்கு போனேன் அப்படின்னா, எனக்கு இந்த வேலை போயிரும். ஏன்னா ஆல்ரெடி நெறைய லீவ் போட்டேன். ஸோ இந்த இந்த ஆடிஷனுக்கு போனேன் அப்படின்னா, இந்த வேலை போயிருங்கிற பயம் எனக்கு இருந்தது. ஆனா அந்த இடத்துல நான் தைரியமா, இல்ல பரவால்ல வேலை போனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆடிஷனுக்கு நான் கிளம்பி போயிட்டேன். அங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடிஷன்ல நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். அதே நேரத்தில இங்க வேலையும் விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அத என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். ஆனா அன்னைக்கு நான் அப்படி போனனால தான், இன்னைக்கு இந்த மீடியா ஃபீல்ட்ல இத்தனை ரசிகர்கள, இத்தனை பேர நான் கவர்ந்து இழுத்துருக்கேன். இத்தனை பேர் எனக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நீங்க கூப்பிட்டு என்ன இன்டர்வியூ எடுக்குறீங்க அப்படின்னா, அன்னைக்கு நான் அந்த ஆடிஷன் போனது மட்டும் தான் காரணம். அப்படிங்கிற மாரியும் கோமதி பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கோமதி பிரியா அவர்களுக்கு இப்ப சிறகடிக்க ஆசை சீரியல் நடிக்கிறதுக்கு 15,000 25,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சம்பளம் சொல்லி சொல்லப்படுது. ஆனா மாசத்துல 30 நாளுமே ஷூட் இருக்காது. சீரியல் ஆக்ட்ரஸ பொறுத்த வரைக்கும் 10 நாள் இல்ல 15 நாள் தான் ஷூட்டிங் இருக்கும். எங்களுக்கு மாசத்துல 30 நாளுமே வேலை இருக்காது. ஆனா அந்த 10 நாள் 15 நாள் வேலையுமே நாங்க ரொம்ப சின்சியரா செய்வோம். காலையில 7 மணிக்கு போனோம் அப்படின்னா, நைட்டு 9 மணி வரைக்குமே ஷூட்டிங் இருந்துட்டே இருக்கும். நெறைய காம்பினேஷன்ல அவங்க ஷார்ட்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கும் ஹீரோக்கு வச்சிருப்பாங்க. எனக்கும் ஹீரோடைய அம்மாவுக்கு வச்சு ஷார்ட் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய மேக்கப் நான் கலையாம பார்த்துட்டே இருக்கணும். நான் அழுகுற மாரி இருந்தா தத்ரூவமா நடிக்கணும். அதெல்லாமே எனக்கு ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா போக போக என்னுடைய திறமைய நானே வளர்த்துக்கிட்டேன். நான் ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் நடிச்ச சீரியலுக்கும், இப்ப சிறகடிக்க ஆசையில நான் நடிக்கிறதுக்கும் எனக்கே அந்த மாற்றங்கள் தெரியுது. முக்கியமா நெறைய பேர் நான் பண்ற தப்ப சொல்லுவாங்க. இந்த இடத்துல அழுதது வந்து ரியலிஸ்டிக்காவே இல்ல. இங்க நீங்க சிரிக்கிறது செட் ஆகவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ஆடியன்ஸ் அவங்களுடைய ஜென்யூனான கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுவாங்க. அதெல்லாமே என்னுடைய நடிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி கோமதி பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே ஃபுல் லென்த் இருக்கிற ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட், மெயின் லீடா வச்சு ஹீரோயின் சப்ஜெக்ட்ல நடிக்கணும்னு சொல்லி தான் எனக்கு ஆசை. அது சீரியலா இருக்கலாம், இல்ல சினிமாவா இருக்கலாம். மெயினா எப்படி நயன்தாரா மேம் வந்து ஃபுல் லீடா படங்கள் நடிக்கிறாங்களோ, அதே மாரி என்ன மையமா வச்சு அந்த கதை இருக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கேன். ஸோ அதுக்காக கடுமையா உழைச்சிட்டும் இருக்கேன். கூடிய சீக்கிரத்திலே நான் பெரிய திரையில உங்க எல்லாரையும் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி மீனா சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் சீரியல் நடிக்கும்போது கூட, நெறைய என்னுடைய சீரியல் ஆர்டிஸ்ட், என்னுடைய சீனியர்ஸ பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிறேன். அவங்க எல்லாருமே சூப்பரா நடிக்கிறது எப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு நாளும் கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நான் அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சு, நான் முன்னேறி போயிட்டே தான் இருப்பேன். என்னை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா, அவங்க கையில தான் இருக்கு அவங்க முன்னேறது அப்படிங்கிற மாரி ரொம்ப மோட்டிவேஷனலா அந்த இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. சரி, நீங்களும் கூட கோமதி பிரியா பண்ண இந்த எல்லா விஷயங்கள பத்தியும், உங்களுக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல வர மீனா ரோல் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? வேற எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் கூட எங்களுடைய பிபி டாக் சேனல் சார்பா மீனா அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனல் சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்றோம். நீங்களும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுங்க. இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய பிபி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களுக்கு அடுத்ததாக இது மாதிரி யாருடைய பயோகிராஃபி வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை கூட மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.
தேங்க்யூ.